கம்போஜிய நாட்டின் தலைநகர் யசோதாபுரத்தில் ஒளியின் ஓசை பெரும் ஓசையாக ஒலித்துக் கொண்டிருந்தது. அந்த ஓசையை கேட்டுதான் இரண்டாம் சூரியவர்மன் தன் பஞ்சனையை விட்டு எழுந்தான். படுக்கையில் அமர்ந்தவன் திரும்பி பார்க்க ஆடையை துறந்த மூன்றாவது மனைவி மாலவி ஒரு ஓவியம் போல கிடந்தாள். அதை ரசித்தவன் ஒளிகளின் ஓசையால் பழைய நினைவலைக்குள் புகுந்தான். தன்னுடைய பாட்டன் ராஜேந்திர சோழனுக்கு 3 மகன் 2 மகள்கள். அதில் வீர ராஜேந்திரனை தன்னுடன் அழைத்துக் கொண்டு பெரும்படையோடு கடாரம் வந்தான். கடாரம் என்ற சொல் ஏன் வந்தது என்றால், தமிழக பகுதியில் இருந்து ஆந்திரா, கலிங்கம், இன்றைய ஒரிசா, வங்காளம், அதன் பின் மலைப்பகுதி, இன்றைய மலேசியா, முடிவில் சிங்கப்பூர் வரை கழுகு பார்வையில் பார்த்தால் கடலில் பெண்கள் அணியும் ஆரம் போல இருக்கும். அங்கு வந்து சேர்ந்த சோழப்படை அங்கிருந்த சிறு சிறு குழு சிற்றரசர்களை வென்று வடக்கு நோக்கி பயணித்தது. கம்போஜிய பகுதியை அடைந்தது. அடர்ந்த காடு, மலை, வளமான இடம், இயற்கையில் அமைந்த சிறப்புகள், அங்கு உள்ள அத்தனை பகுதிகளையும் வென்றான். தன் மகன் வீர ராஜேந்திரனிடம் அப்பகுதியை நீ ஆள வேண்டும் என்றவன் அவனை அரசனாக முடிசூட்டியவன். பின் படையோடு நாடு திரும்பினான். வீர ராஜேந்திரனுக்கு இங்கு இருக்க விருப்பமில்லை. காரணம், அவன் இளமை பருவத்தில் தஞ்சை அரண்மனையிலும் கங்கை கொண்ட சோழபுரத்திலும் கழித்தவன். அங்கு ஒப்பற்ற நாகரிக சூழல் இருந்தது. ஆனால் இங்கு நாகரிகமற்ற மக்கள், கெமூர் இன மக்கள், மொழி அறிவு இல்லை. அவர்களின் பழக்க வழக்கம் வேறுபட்டு இருந்தது. இருந்தாலும் சீனத்து பெண்கள் அங்கு வளவர தவறுவது இல்லை. அப்படிப்பட்ட அழகான பெண்களை வீர ராஜேந்திரன் மணந்து கொண்டான். வீரராஜேந்திரனுக்கு கலை மீது பற்று கொண்டவன், சிறந்த ஓவியன் கூட. அவன் தஞ்சை பெருவுடையார் கோவிலையும் கங்கை கொண்ட சோழபுர கோவிலையும் பெரிய அளவில் தன்னுடைய அரண்மனை சுவற்றில் வரைந்திருந்தான். வீரராஜேந்திரனின் பட்டத்திராணி கெமூர் இன பெண். அவளுக்கு பிறந்தவன் மகன் சூரியவர்மன். அவனுக்கு சிற்பங்கள் மற்றும் பல கலைகள் மீது ஆர்வம் இருந்தது. அவனுக்கு பிறந்த மகன் ராஜாதி ராஜன் தன்னுடைய முப்பாட்டன் பெயரே வைத்தான். சூரியவர்மன் காலத்தில் மக்கள் நகர நாகரிகத்தை நோக்கி நகர்ந்தனர். தமிழ் மொழி இங்கு பரவியது. மக்கள் வழக்கு மொழியாக்கி கொண்டனர். சூரியவர்மன் அவன் குலத்தார் சிவனை வழிபாடு செய்பவர்கள். அதனால் அவன் சிவன் கோயிலை கட்டினான். ஆனால் அக்கோயிலில் கலையும் கலை நுணுக்கமும் அவ்வளவாக இல்லை. காரணம், கோயிலுக்கான கற்பாறைகள் சரியாக அமையவில்லை. மேலும் கோயிலை உருவாக்க சிற்பிகள் அவ்வளவு சிறந்தவர்களாக இல்லை. இந்த கவலை அவனுக்கு இருந்தது. இதை 10 வயது பாலகனாக இருந்த ராஜாதி ராஜன் கவனித்தான். இதை பற்றி கேட்க அரண்மனை சுவற்றில் வரைந்திருந்த தஞ்சை பெருவுடையார் கோயில், கங்கை கொண்ட சோழபுர கோயில், தந்தையே, நம்முடைய குலத்தார் கட்டிய கோயிலை விட 10 மடங்கு மாபெரும் கோயிலை நான் கட்டுவேன் என்றான். முடியாது மகனே. ஏன் தந்தையே? கம்போஜிய நாட்டின் மாபெரும் நிலப்பகுதி உள்ளது. அதே சமயம் சோழ நாட்டில் உள்ளது போல பாறைகள் இல்லை. இந்த பாறைகள் உறுதித்தன்மை குறைவு. அதைவிட இதை வடிவமைக்க தரமான சிற்பிகள் இங்கு இல்லை. தந்தை கூறியது உண்மை. திடீரென்று ஏற்பட்ட உடல்நலக் குறைவு சூரியவர்மன் இறந்தான். அதன் பிறகு அவனுடைய 20வது வயதில் அரசனானான். அதே சமயத்தில் புத்த மதம் கெமூர் மக்களின் பரவியிருந்தது. புத்த மத துறவிகளும் அரசியலில் ஈடுபாடு கொண்டிருந்தனர். அதன் விளைவாக ராஜாதிராஜ சோழன் என்ற பெயர் மாற்றப்பட்டு 2ஆம் சூரியவர்மனாக முடிசூட்டிக் கொண்டான். சோழ மண்டலத்து வணிகர்களை தன் அரண்மனைக்கு வரவழைத்தான். அவர்களிடம் சோழ பேரரசின் நிலை கேட்டறிந்தான். உள்நாட்டு குழப்பம், பாண்டியர் சேரர்கள் பலம் கூடி உள்ளது, சோழ பேரரசு சிதறுண்டு நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளது என்று வணிகர்கள் கூறினர். யோசித்த சூரியவர்மன்
வணிகர் அத்தனை பேருக்கும் தங்க காசுகள் பல அளித்தான். எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். உதவியா? உயிரையும் கொடுப்போம். கூறுங்கள் அரசே. சோழ மண்டலத்தில் உயர்ந்த திறன் வாய்ந்த சிற்பிகள் அத்தனை பேரையும் நீங்கள் உங்கள் வணிக கப்பலில் அழைத்து வர வேண்டும் என்றான். 12 முழு நிலவு கடந்தது. பல சிற்பிகள் கம்போஜியத்திற்கு வந்தார்கள். அதில் தலைமை சிற்பியை சூரியவர்மன் நியமித்தான். அவன் பெயர் வல்லவன். இங்கு உள்ள பாறைகளை ஆராய சொன்னான். அவர்கள் பல நாட்கள் ஆராய்ந்து சோழ மண்டலத்து பாறை வடிவம் இங்கு இல்லை, பாறைகளை கொண்டு முழு சிற்பம் வடிக்க இயலாது, ஆனால் சில பாறை வகைகள் உள்ளது, என்ன செய்யலாம் என்றான் சூரியவர்மன். பெரும் சிற்பங்களை ஒரே பாறையில் செதுக்க இயலாது, பல துண்டுகளாக செதுக்கி பின் கலவை கொண்டு ஒன்றாக இணைக்கலாம் என்று யோசனை கூறினான் சிற்பி வல்லவன். அப்படியே செய்யுங்கள். மேலும் எனக்கு ஒரு யோசனை. நீங்கள் எல்லோரும் சோழ நாட்டில் இருந்து வந்து உள்ளீர்கள். அங்கு உள்ள சிலை வடிவங்கள் எவ்வாறு உள்ளதோ அந்த வடிவம் உங்கள் மனதில் இருக்கும். அதை மறந்து விடுங்கள். இங்கு உள்ள மக்கள் அவர்களை உற்று நோக்குங்கள். அந்த வடிவங்கள் உங்கள் மனத்தில் பதிய வேண்டும். அதன்படி சிலைகள் உருவாக்க வேண்டும். மேலும் சிவனை வழிபடுவோர், விஷ்ணுவை வழிபடுவோர், புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் இங்கு உள்ளார்கள். அதனால் நகரில் வலதுபுறத்தில் சிவன், விஷ்ணு மற்ற தேவர்களின் கோயில்கள் இடம்பெற வேண்டும். இடதுபுறத்தில் புத்த பகவான் மாபெரும் சிலைகள் உருவாக்கப்பட்டு பெருங்கோயில்கள் கட்டப்பட வேண்டும். மேலும் என் தந்தையிடம் சிறுவனாக இருக்கும்போது சோழ மண்டலத்து கோயிலை விட 10 மடங்கு பெருங்கோயிலை கட்டுவேன் என்று சூளுரைத்து உள்ளேன். அதனால் பிற்கால மக்கள் இக்கோயிலை கண்டு வியக்க வேண்டும். இனிமேல் இப்படி ஒரு கோயிலை இந்த உலகில் யாராலும் கட்ட முடியாது என்ற எண்ணத்தோடு பணியாற்றுங்கள். இக்கோயிலை கண்டு வருங்கால மக்கள் வியக்க வேண்டும். நம்முடைய சோழ மண்டல கலாச்சாரம் அதன் மூலம் பரவ வேண்டும். என் பூட்டன் ராஜேந்திர சோழனின் புகழ் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்றான் 2ஆம் சூரியவர்மன். ஆம், அவன் ஆசை நிறைவேறியது. அவன் ஆட்சி காலத்தில் சுமார் 25 வருடங்களில் மாபெரும் கோயிலை கட்டி முடிக்கப்பட்டது. அவன் இறப்புக்கு பின் பலவித காரணங்களால் யசோதாபுரத்தை விட்டு மக்கள் இடம்பெயர்ந்து நதியும் கடலும் கூடும் இடத்தில் தங்கள் இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டார்கள். சுமார் ஏறக்குறைய 800 ஆண்டுகள் இந்த நகரம் மக்களின் பார்வையிலிருந்து மறைந்தது. மழைப்பொழிவு, பலவித மரங்கள் வளர்ந்து இந்த நகரத்தை மூடியது. பலவித சிறு குறு கோயிலையும் மரத்தின் வேர்கள் பற்றி கொண்டது. 18ஆம் நூற்றாண்டு பிற்பகுதி, 19ஆம் நூற்றாண்டு முற்பகுதியில் இப்படி ஒரு கோயில் உள்ளது என்று உலகுக்கு தெரிய வந்தது. சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட இக்கோவில் கம்போடிய மக்களுக்கு சோறு போடும் கோயிலாக மாறி உள்ளது. ஆம், உலகில் உள்ள பல சுற்றுலா பிரியர்கள் இக்கோயிலை காண வருகை தந்த வண்ணம் உள்ளார்கள். தமிழனுக்கு தனிநாடு இல்லை. காரணம், தமிழன் எல்லா நாடுகளையும் தன் நாடாக தான் நினைக்கிறான். அதனால்தான் திரைகளில் ஓடியும் திரவியம் தேடு என்பதற்கு இணங்க தமிழன் இல்லாத நாடே இந்த உலகில் இல்லை.